கேமரா ஆக்ஷன். அவனு வந்தாரு நீனா. கோபிநாத் மச்சான பாசமாக அழைக்கிறோம். கொட்டு சுட்டு போட்டு வந்த பாசமான எங்க மச்சான். நல்லா இருக்கா? இந்த வெளித்தட்டு பெருந்தட்டு உங்க வெள்ள மனச போல அள்ளி அரங்க மச்சான் தங்க காசுகளை. அப்ப கேள்றா, யார்கிட்ட கேக்குறாங்க கேக்குற? கேள்ற கேள்ற கூச்சமா கேக்குறா. டெபிட் கார்டு தரீங்களா, கிரெடிட் கார்டு தரீங்களா? பேன் கார்டு, ஆதார் கார்டு, கிரெடிட் கார்டு, ஓட்டர் ஐடி எதுவா இருந்தாலும் எங்களுக்கு ஓகே மச்சான். உனக்கு ஓகே ஆயிருச்சு, எனக்கு ஓட்டை ஆயிருச்சு. தமிழ்நாடே அண்ணேன்னு சொல்ற ஒருத்தனை முறையா மச்சான்னு சொல்லிட்டீங்களம்மா. மச்சானா நீ பேசுறத மாமான்னு இருப்பா. மச்சான் மச்சான் குறும்பு, கேலி, பகடி, கிண்டல் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப், இந்த மச்சி நிச்சி ரிலேஷன். அது நிச்சி வர்ற நேரம் மண் மணக்குது, மனசுக்குள்ள பஞ்ச வர்ண கிளி பறக்குது. ஸோ இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் கணவன் மனைவி, இந்த மனைவிமார்களுடைய தங்கச்சிங்க மச்சனச்சிங்க அந்த பக்கம் இருக்காங்க இல்லையா? நீங்க பின்னமே சொல்லிட்டு எங்களுக்கு டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ ஏதோ ஒன்னு கொடுத்தா போதும். சரிதான். இஎம்ஐ நம்பர் வேணா சொல்லட்டுமா? வயலட் கலர் நோட் கொடுக்குறீங்க, ஒரு கிரீன் கலர் நோட் கொடுத்தா பரவாயில்ல. நல்ல பெரிய நோட்டை போடுங்க. இதோ இருக்கிறதுல இதான் பெரிய நோட், இத போடுங்க சார். அச்சா முத போட்டு வச்சுக்க, இந்த வச்சுக்க. அப்படியே அச்சா அப்ப எனக்கு உனக்கு எல்லாம்ல. சில்றியே செதற விடுறாரு. ஜீசுவா हिंदी லாங்குவேஜ்ல அவங்க அப்படி சொல்லுவாங்க. ஜீஜு 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 அது ஜீஜாமா அத்தா ஜீஜா ஜி, அத நான் சுருக்கி ஜீஜு. ஜீஜு மேரே பினா மூவி. செல்லமா. எஸ். இப்போ ஆமான்னு சொன்னேன், பயந்துட்டியா? ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க பேரு. அதெல்லாம் கரெக்டா அடிப்பாங்க பாரு. சொல்லுமா. என்ன தடுமாற்றம்? 2-3 பேர் இருக்காங்க, அதனால யோசிச்சு யாரு. அதுல பெஸ்ட் யாரு? அதுவா இதுவா இவங்க ஐஷு. கரெக்ட். ஹலோ, உங்க பேச்சு நடுவுல என்ன இழுக்குறீங்க? நான் எங்கம்மா எழுதா? உனக்கு அது ஒண்ணுதாம்மா தெரியுது, அவருக்கு 3 பேர் தெரியுது. அது 2 நிமிஷம் தான் போய் பேசிக்கிந்த செருப்பு லெவல்ல கொண்டாந்து விட்டுட்ட. அதுல நீங்க கவனிக்கணும். நீ ஜீஜுன்னு சொல்லி அது மாதிரி ஐஸ்வர்யாவை ஐஷுங்கறாரு. போட்டு விடுறா நீ. போட்டு விட்டு நீ வாழணும், நான் சாகணும். ஏடா எங்க அக்கா ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவா? என்னை தூக்கி போட்டு அடிப்பா. ஆனா உங்க பக்கத்துல எதுக்கு இவ்வளவு கை தட்டினா தெரியல. எதுக்கு இப்ப இவருக்கு போய் நீங்க கை தட்டுறீங்க? அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கதையில ஒரு கசமுசல்லாம் ஏற்பட்டு ஐயோ. எத்தனை வருஷம் ஆச்சு? 10 மாசம் ஆகுது. அவ்வளவுதானே ஆகுது. 10 மாசத்துல அனுபவிச்சது சொல்லக்கூடாது. ஜெனரலா அவங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா என்ன பண்ணுவாங்க? அழுவாங்க சார், அவ்வளவுதான். ஐயோ என்ற மானம் போச்சு, மறுபடி போச்சுலாம் போறேன். நீங்க என்ன கூப்பிடுங்க உங்க அத்தானே? இப்ப ஆட்டோ ஓட்டுறனால ஆட்டோக்கார. இன்டர்வியூ போனோம், ஆட்டோ வருமா? ஆட்டோ மட்டும் வராது, கூட நானும் வருவேன். இப்ப அடிப்பாங்கன்னு சொன்னனால எங்க அக்கா வச்சு அடிக்கலாம். அக்கா கிட்ட அடி வாங்கணும். அடிக்கணும், அடிக்கணும். இல்ல கூடாது. ப்ளீஸ் டார்லிங், ஒன் மோர் ப்ளீஸ்ரா. என்ன இதெல்லாம் செல்ல அடிமா? நீங்க ரொமான்ஸ் பண்றதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? உங்க போதைக்கு நாங்க ஊறுகாயா தெரியாம கேக்குறோம். திருவிழால அவரை பாத்தீங்களா? அவர் உங்களை பார்த்தாரானே? அவர் 2 பேரையும் பார்த்தாரு. ஒருத்தர் 2 பேர் ஓட்டிக்கிட்டு இருக்கான். நானும் ஓகே, நல்ல பையன், உனக்கு நல்ல அடிமையா இருப்பாங்க. அவ கோவப்பட்டாலும் இதா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். அதுக்கு நான் தான் கெடுத்துறாயா? யோ, என்ன பத்தி உனக்கு தெரியாதியா? நானே ஒரு டுபாகுரு. ஆனா இப்பதான் தெரியுது, எங்க அக்காவோட அழகுக்கும் அறிவுக்கும் பிஎஸ்சி படிச்ச படிப்புக்கும் நல்லா படிச்ச டீசென்டான மாப்பிள்ளையெல்லாம் வந்தாங்க. நான் தான் இந்த மீசக்கார வேணும்னு நினைச்சேன், இப்ப அனுபவிக்கிறேன்ற மாதிரி அப்படி இருக்கு. ரொம்ப ஓவரா இருக்கே. விரும்பி சாப்பிடுற ஒரு ஐட்டம் ஃபிஷ் நல்லா சாப்பிடுவாங்க. ஃபிஷ் சாப்பிடுவா, அவளுக்கு அதை விட தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும். ஃபிஷ்ஷா தயிர் சாதமா? ஏதாவது ஆக்சுவலா கர்ட் ரைஸ் தான். எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 2 மாசத்துல ஒரு தயிர் சாதம் கூட அந்த பிள்ளைக்கு நீங்க என்ன வாங்கி கொடுக்கல. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? என்ன தண்டனை? டான்ஸ் பண்ணுவாங்க, ஆடலாம். அது எங்களுக்கு தண்டனை. என்ன பிடிக்குமா, அவங்க வைஃப பிடிக்குமா, இல்ல அவங்க குழந்தைய ஏமா இந்த ஒரு கேள்வியை கேட்கவே கூடாதேமா. ஆனாலும் ரொம்பவும் கிருத்திரம் பிடிச்சு அலையறீங்கடா இந்த ஊர்ல. இந்த ஒரு கேள்வியை கேட்கவே கூடாதேமா. இது அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஷோவோட பேரே வம்பிழுக்கும் மச்சி நிச்சி தானே.
கரெக்டா சொன்னேன். ஆனா இருந்தாலும் உனக்கு இவ்வளவு வாய் ஆகாது. அந்த ஆப்ஷன்லயே வைக்கலனாலும் அவர் வந்து அவ்வளவுதான் சொல்லியிருப்பாரு. அது ஃபன்னுக்கு சொல்றது. ஜோக்கு உண்மையா தான் சார் சொல்றேன், பண்ணலாம் கிடையாது. இப்ப கூட இவ்வளவு பிடிக்குமா அவ்வளவு பிடிக்கும் அவ்வளவுதான் பிடிக்கும்னு சொல்லுவேன் சார். அது எப்படி? அவனு 14 வருஷமா தெரியும் சார். இவங்கள 14 வருஷம் தான் தெரியும் சார். எருமை ரெண்டுத்துக்கு ஒரே பதில் தானே. அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக சும்மா வெளில போனேன், கொஞ்சம் பார்ட்டி பண்ணேன் அப்படின்னா, அப்படியே மாமா என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்காது. இது தூக்கி போட்டு மிதிக்கும். குடிக்கல அப்புறம் என்ன ஊது? ஸ்மெல் வருது. ரைட்டு தானே? ஆமா சார். இதுக்கு பேர் தான் புரிஞ்சுக்கிறது இல்லையா? நல்லா இருக்கு. மாப்ள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? 2 பல்லு அதே ஸ்லாண்டிங்கா உடையற மாதிரி அடி வாங்கினான். இப்ப கேப் போட்டிருக்கா. சார் கேப் போட்டு மறைச்சிட்டாங்க சார். தெரியாது. நீங்க தெரிஞ்சிருக்கணும்ல. எத்தனை வாட்டி சொல்லவே இல்ல சார். அது எப்படி பஸ் சொல்ல முடியும்? ஆனா இன்னொரு பக்கம் இருக்கு, மாப்பிளைக்கு மறைச்சு உடைச்ச பல்ல வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. என்ன பனிஷ்மென்ட்? அதுக்கு அக்கா கேக்குறீங்க. அவ ஏதோ இப்படி நம்பியார் மாதிரி பண்றா. அடிக்கணுமா நீ? கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. சரி அடிக்கிறியா? என்னமா பொழுதுபோக்கா ஒருத்தனை வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க? ஏய் என்னைய வச்சு ஒண்ணும் காமெடி கிமெடி பண்ணலையே. அடிக்கிறியா? உனக்கு என்ன ஆசைப்படுற? அவ வந்து அவளுக்கு கடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். மிந்தியெல்லாம் அடிப்பாங்க, இப்ப கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. கடிச்சா உடஞ்சிரும்ல. உடையாது கவலைப்படாதீங்க. பரவாயில்ல மறுபடியும் போட்டுக்கலாம். அத பத்தி நீ ஏன் ஃபீல் பண்ற? நான் ஃபீல் பண்ணேன். ஓகே ரொம்ப குஷியோ? ஓகே ஆயிடுச்சுல. உனக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு. என்ன கடி கடிச்சிட்டு போயிட்டான். எதை பார்த்து ரொம்ப பயப்படுவா? சுத்தமா பயம்லாம் இல்ல. நீங்க பயந்து நான் பார்த்ததே இல்லையே. அதெல்லாம் நிறைய பயப்படுவேன். வெளியே தெரியாம சாமத்தியமா என்ன பண்ணாலும் உங்களுக்கு தெரியல. ஒரு விஷயம் இருக்கு, அது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருக்காதுன்னா அப்புறம் எதுக்கு கேக்குறேன்? ஏன்டா அப்படி உயிரை வாங்குற? போடா. ஆக்சுவலி நீங்க லவ் மேரேஜ் இல்ல, தெரிஞ்சிருக்கணும்ல உங்களுக்கு. லவ் மேரேஜ் வேறயா? ஓ இன்டர்வியூ பாத்து ஆல்ரெடி நான் செலக்ட் ஆயிட்டேன். கோழி தான் முக்கியமா பிடிக்கும். கோழி தான் தெரியாது. சொன்னதில்ல சார். இதுக்கெல்லாம் பனிஷ்மென்ட் கட்டாயம் கொடுக்கணும். நாங்க 2 பேரும் போட்டோ எடுத்தா அவளுக்கு பிடிக்காது. சோ நான் அவர் கூட இப்போ ஒரு போட்டோ எடுக்கணும். அப்படியா? ஏமா அவருக்கு தண்டனை கொடுக்க சொன்னா உங்க அக்காக்கு தண்டனை கொடுக்குறீங்க? அவன் ஏதோ என் மேல இருக்க ஆசாபாசத்துல அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிருக்கான். ஆனாம உங்க அக்கா பயப்படுற பறவை நீங்க தான் நினைக்கிறேன். வாங்க. சரி நடக்கட்டும். நன்றி மன்னா. வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு கொடுக்கறியா? இத ஃப்ரேம் பண்ணி மாட்டிடுமா? நல்லா தான் இருக்கு. இல்லமா நல்லா இல்ல நான் இப்பவே டெலீட் பண்றேன். நீ கையறா போட்டோ எடுத்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஏய் அந்த பொண்ணு மேல மட்டும் கைய வச்ச அவனை பொளந்துரும் உன்னை. எனக்கு கண்டிப்பா போட்டோ அனுப்பிச்சிட்டு தான் டெலீட் பண்ணனும். இப்படி எல்லாம் கேட்டா பயந்துருமா? இல்ல சார் போட்டோ எடுக்கணும்னு தான் ஃபர்ஸ்ட் பெர்மிஷன். சோ அதனால அனுப்புறது வந்து சொல்லலாம். என்ன வில்லத்தனம். இன்னும் பாருங்க சார், என்ன இது வெறுப்பேத்தணும்னே பக்கத்துல போய் நின்னுட்டு இருக்காங்க. சும்மா ஒரு டைம் பாஸ். நீங்க வாங்க. தம்பி நீ வாங்கி delete பண்ணு. நானா? டேய் என்ன கேக்குற கொடுத்துற நீ? பண்றா. இவனை கொன்னுடலாமா? ஓகே என்ன தண்டனை? என்ன வாட் இஸ் தி பனிஷ்மென்ட்? எங்க மாமா வந்து டார்லிங் கூப்பிடுனேன். நீ ஒரு தடவை கூப்பிடு பாப்பா. மாட்டாரு. யாருமே தண்டனை எல்லாம் கொடுக்கல. உங்களுக்கு என்ன ஆசையோ அத அக்காக்கு லகட பாண்டியா தண்டனை கொடுங்க. அத வந்து இந்த ஷூட் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் அவருக்கு தண்டனை. உனக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா ஆஸ்பத்திரியில கொண்டு விடுறது எங்க பொறுப்பு. கவலைப்படாத. சோ ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிடுறேன். சொல்லு டார்லிங். கூப்பிடுறது காது கேட்கல உனக்கு? ஏன் கேட்கல? செல்ல தாயும் கேட்டுச்சு. சொல்லு டார்லிங். சொன்னீங்களே அதுவும் கேட்டுச்சு. அண்ணா அண்ணனா? அண்ணாவா? அக்கா வீட்டுக்காரர் எப்படி அண்ணன்? இல்ல புரியல. பாப்பாக்கு எதனா ஒரு கவிதை சொல்றீங்களா? கவிதை சொல்லு. காந்தி பிறந்த பொண்ணு. இதுதான் நான் லவ் பண்ண பொண்ணு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. காலங்கள் கடந்தன, கனவுகள் நிறைந்தன, வாழ்க்கை துணிகளா? பொறுப்பில்லா உனக்கு பொம்பளை சோக்கு எதுக்கு? வாட்ஸ்அப்ல ஒரு கவிதை எழுதி அனுப்பிச்சிருந்தாங்க சார். யாருக்கு? அக்காக்கு. அக்கா கல்வி. அத நீ ஏன் படிச்ச? ஏன் உனக்கு இந்த வேலை? எனக்கே ஞாபகம் இல்ல சார். எனக்கு ஞாபகம் இருக்கு சார். ஞாபகமே இல்லையடா. இல்ல நீ மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். சொல்லுங்க. கொஞ்சம் ஷையா இருக்கு சார் சொல்றதுக்கு. எனக்கு வெக்கம். ஐயோ என்னாச்சு தெய்வானே? நீங்க மூஞ்சியே பாத்துட்டு இருக்கீங்க, எனக்கு வர மாட்டேன். என்னடா அம்பி அப்படி என்னடா எழுதுன? டேய் எதா இருந்தாலும் எழுதிட்டியாட்ட ஒரு வாட்டி காட்டிடுறா.
கைபேசியில் தருமுத்தம் கன்னத்தில் சேராது. போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சு, இல்லைன்னா 1000 கீஸ் கொடுக்காம சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கனா. கன்னத்தில் கொடுத்துவிட கொஞ்சம் பொறுத்திடவா. காத்திரு வருகிறேன் கன்னத்தில் தருகிறேன். அதே ஐயோ ஆபத்து. இதெல்லாம் எனக்கே தெரியாது சார். இவ்வளவு நேரம் எனக்கே தெரியாது. அட பாவிகளா, ஒரு வார்த்தை என்று சொல்லப்படாதா? அம்மா ஒரு நிமிஷம் இங்க வாயேன். இல்லம்மா, நீ அடிப்ப. அடிக்க மாட்டாவா? அப்ப ஓகேடா.